அபான்ஸ் 11/11 சேல். உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. ஆவியில் பிறந்து அன்பினில் இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடி ஓர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். சாட்சியாய் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதரரே, இன்றைய நாளிலே உயர்தர பரீட்சை ஆரம்பிக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் பலர் பரீட்சை செய்கிறார்கள். இந்த நாட்களிலே நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுவோம். இதோடு தங்களுடைய குடும்பங்களிலே நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறவர்களுக்காக நன்றி பலி ஒப்பு கொடுப்போம். திருமண நாளுக்காக நன்றி பலி ஒப்பு கொடுப்போம். இறந்து போன டொன் பொஸ்கோ சுரேந்திரன், ரோமபாலா மலோத்பவம், கந்தையா ராஜரட்னம், ஜரூட் கினகலிங்கம், டேமியன் அந்தோணி பிள்ளை, பிலோ ஜபமாலை மேரி பிள்ளை, தர்மலிங்கம் பத்மாவதி, பொன்னம்பலம் நவரட்னம் மற்றும் மெருச்சௌதரி காமலின் அவர்களின் குடும்பத்தில் இறந்தவர்கள், உத்தரிக்கும் நிலையில் உள்ள ஆன்மாக்கள், யாருமே நினையாத ஆன்மாக்கள் அனைவருக்காகவும் செபிப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சபிப்போமாக. எல்லாம் வெல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை கனிவோடு அகற்றியருளும். உள்ளத்திலும் உடலிலும் எழுகிற தடைகள் நீங்கி உவப்போடு உமக்கு ஊழியம் புரிந்தும் அருள் காண்போமாக. உம்மோடென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-7. மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள்.
அவரை சோதித்தறியோர் அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் நம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகட்ட எண்ணம் மனிதரை கடவுளமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவின் நாணம் நுழைவதில்லை. பாவத்துக்கு அடிமையான உடலின் நாணம் குடிகொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையினின்று விலகியோடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். நாணம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளுடன் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர். நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. 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 ஆண்டவரே, நீர் என்னை ஆழ்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதை மழுவதை நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைந்திருந்தே உணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதை நீர் அறிந்துள்ளீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகளை எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயின் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திலிருந்து ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையில் அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் கதிரவனின் இடத்துக்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹalleluya 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 வாழ்வின் வார்த்தையை பெற்றிக் கொள்ளுங்கள். உலகிலே ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சியுமாக்கி. 17வது அதிகாரம் இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய. இயேசு தன் சீடர்களை நோக்கி கூறியது: பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கு காரணமாக இருக்கிறவருக்கு ஐயோ கேடு. அவர் இந்த சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட
அவ்வாறு செய்பவருடைய கழுத்திலே ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலிலே தள்ளி விடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொன்னால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, நாங்கள் இறந்தவர்களை அதிகமாக நினைவு கூறுகிற இந்த மாதத்திலே வாழுகிற எங்களுக்கு 2 மிகவும் முக்கியமான படிப்பினைகளை இன்றைய வாசகம் சொல்லித் தருகிறது. இந்த உலகிலே நாங்கள் வாழுகிற போது என்ன புண்ணியம் செய்கிறோமோ இல்லையோ 2 காரியம் செய்யக்கூடாது. என்ன? ஒன்று, மற்றவருக்கு பிழையான உதாரணமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய பிழையை கண்டு தன்னுடைய வாழ்வை பிழைக்க விட்டவருடைய பிழைக்கான கணக்கையும் நாங்கள் இறந்த பிறகும் தீர்க்க வேண்டி வரும். பிழையான உதாரணமாக இன்னொருவருக்கு இருக்கக்கூடாது. அதே போல மன்னியாமல் விடவும் கூடாது. நாங்கள் மன்னிக்காமல் விடுவதனால் மற்றவருடைய குற்றத்தின் குப்பை எங்களுடைய வாழ்விலே தங்கிவிடுகிறது. அவர் குப்பையை கொட்டிட்டு போட்டேன், நாங்கள் மன்னித்துட்டு போய்விடும். 2 காரியம் மட்டிலே உலகிலே வாழுகிற பொழுது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகளினில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். தந்தாயே ஏற்றுக்கொள், யாவும் உந்தன் கருணையின் கொடைகள். தந்தாயே ஏற்றுக்கொள், என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, இந்த பலி பொருட்களை இரக்கத்தோடு கண்ணோக்குமாறு உம்மை வேண்டுகிறோம். உம்முடைய திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடுகிற நாங்கள் பெற்றன்போடு இதிலே பங்கெடுப்போமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புவோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையிலே பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்து நிலை வாழ்வை எங்களுக்கு தந்தார். ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் சேர்ந்து கொண்டு உம்மை புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனமுவந்து தென்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பிலே அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பிலே எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இரசத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதி இல்லாத எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், குரு மரபினர், உமக்கே சொந்தமான மக்கள் அனைவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. தந்தையாகிய இறைவனிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மையே பலியாக்குகிற செம்மறி. இவருடைய விருந்தில் பங்கெடுக்கிற நாங்கள் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வு அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, உம்முடைய புனித கொடைகளால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தூய ஆவியானவரின் பொழிவினாலே உம்முடைய மக்கள் ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இந்த சோதனை எடுக்கிற பிள்ளைகளுக்காக மாதாட்ட ஒரு கமண்டாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய மக்களாக வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரட தூண்களுமாய், மாண்புயரட தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தானுனையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, நித்ய ஸ்ருதி குறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்ருதி குறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம். நித்ய ஸ்ருதி குறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையும் புரிவோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அபான்ஸ் 1111 சேல் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி.